Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைகிறார். நாகராஜ், இப்போ தேமுதிக இந்த கூட்டணிக்குள்ளே வருமா? தேமுதிகவோட பேச்சுவார்த்தை அப்படின்லாம் தகவல்கள் சொன்னீங்க. இப்போ மற்ற சிறிய கட்சிகள்லாம் என்ன ஆச்சு? இப்போ ஐஜேகே இன்னும் தொகுதி உடன்பாடு பண்ணிட்டாங்களா? ஏசிஎஸ் பண்ணிட்டாரா? அப்படின்ற அடுத்தடுத்த கட்சிகள் அப்போது எத்தனை பேர் வரைக்கும் நாளைய தினம் பிரதமரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி கட்சிகளா? இல்ல, தேமுதிக ரொம்ப ப்ரொவாங் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. நேற்று நடக்க வேண்டிய மீட்டிங் நடக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. சாயந்தரம் நடக்க வேண்டிய மீட்டிங் நடக்கல அப்படின்றாங்க. அவங்க ஸ்டில் ஹோல்டிங் தேர் தாட்ஸ் அப்படிதான் பார்க்க முடியுது தேமுதிகவை பொறுத்தவரை. ஏற்கனவே அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டது ராஜ்யசபா சீட், இதெல்லாம் அது க்ளோஸ் டு த எலெக்ஷன். இப்போ ராஜ்யசபா எலெக்ஷன் வரப்போது அப்போ கொடுத்துருவாங்க. பட் அப்புறமும் அவங்க டிமாண்ட் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வாட்டி மெகா கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஒரு இடத்துல என்டிஏ இருக்கு. கரெக்ட். என்டிஏக்கு தான் திமுக எதிரான வலுவான கூட்டணி, ஒரு ஓட்டுனாலும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க. பட் எல்லாருக்கும் ஸ்டேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாவே 1% 2% வச்சுக்கிட்டு நம்ம 50 சீட்டு 30 சீட்டு 20 சீட்டு கேட்கறதுன்றது கரெக்டா? சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு. இதுல வேற சில இண்டிவிஜுவல்ஸை தனியா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா கூட அது ஒர்த்தா இருக்கு. அந்த மாதிரி கூட என்டிஏ யோசிக்கலாம். எந்த காட்சுமே யாரும் எங்கேயும் க்ளோஸ் பண்ணல, அதுதான் உண்மை. இப்ப தேமுதிக ஒரு இழுபறி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியுது. ஆனா அதை கண்டு என்டிஏ பயப்படுமா பயப்படாதான்னு கேட்டா டேக் இட் ஆர் லீவ் இட் இந்த சிச்சுவேஷன் தான் இருக்குன்றத எனக்கு செய்தி. இதுதான் எங்களால முடிஞ்சா வாங்க. இல்ல, அப்ப தேமுதிக டிஎம்கே ஆப்ஷன் இன்னும் ஓப்பன்ல தானே வச்சிருக்கு. டிஎம்கே எந்த ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கு இல்லையா? டிஎம்கே கூட்டணி ஆல்ரெடி செட்டான கூட்டணி. டிஎம்கே எங்க ஸ்பேஸ் இருக்கு? ஏன்னா விசிகாவுக்கும் காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்டும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்குல்ல. அப்போ டிஎம்கே எங்க ஸ்பேஸ் இருக்கு? பட் அதை ஆல்டர் பண்ண வேண்டியது திமுக தலைமை. திமுக தலைமையில இவங்களுக்கு என்ன 5 சீட் 6 சீட் கொடுப்பாங்களா? திமுக கூட்டணிக்கு போனா அதை ஆல்டர் பண்ணிடுவாங்களா? இவங்க என்ன ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எனக்கு வேணும்னு தான் நீங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் திமுக போறதுக்கு அவங்க என்டிஏ ஒதுக்கிட்டு இருக்கலாமே நம்பர் ஆஃப் சீட்ஸ் நிக்கிறதுக்கு. இந்த முறை நம்ம எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருப்பாங்க, வின்னபிலிட்டியை பார்த்து நம்ம இருப்போம் அப்படின்றாங்களே சார். இன்னைக்கு எலெக்ஷனே மாறிடுச்சு கார். ரைட். இது வரையும் ஒன் சைடட் கேம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு எலெக்ஷன் கம்ப்ளீட்டா மாறி ஒரு ஈக்குவல் ஃபைட்டுக்கு வந்திருக்கு. எங்க இருந்தாலும் கேரண்டின்னு கிடையாது. திமுகவுக்கு கேரண்டி கிடையாது, அதிமுக கேரண்டி கிடையாது. களத்துல யார் எப்படி வேலை செய்ய போறாங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் கொடுக்கும். ரைட். அதுதான் வின்னபிலிட்டி கொடுக்கும். கூட்டணி வின்னபிலிட்டியை கொடுக்காது. கூட்டணி ஒரு டீமை ரெடி பண்ணும். ஆனா பிளேயர்ஸ் விளையாடணும். ரைட். இன்னைக்கு விளையாடுற இடத்துல அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் இருக்கு பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல. ரைட். அப்போ நீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் எங்களுக்கு வேணும், அதே நேரத்துல உங்களுக்கு ராஜ்யசபா வேணும்னா என்டிஏ அலையன்ஸ் தான் பெஸ்ட். இல்ல இன்னொரு சூப்பர் அலையன்ஸ் இருக்கு. நீங்க கேட்டா 50 சீட்டு கூட கொடுப்பாங்க. அது டிவிக்கே 100 சீட்ல கூட நீங்க நில்லுக்கோங்கன்றாங்க டிவிக்கேல. ரைட். 3 சீட்டு தான் வேணும், அங்க போய் நில்லுங்க. ஆனா திரும்பி கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதான்றது தெரியல. டிடிவி தினகரன் அவருக்கு இந்த அலையன்ஸ்ல எப்போ சேர்றான்னு நீங்க பாக்கணும். சண்டே அன்னைக்கு காங்கிரஸ் நோன்னு சொல்லும் போது டிடிவி தினகரன் தான் ஓபன் பண்ணி இங்க எல்லாமே ஜெல் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு தடவை ஜெல் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக அலையன்ஸ்ல காங்கிரஸ் கன்ஃபார்ம் ஆனா தேர் இஸ் நோ ஸ்பேஸ். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கொள்ள. மத்தவங்க வெளியில இருந்தாலும் அவங்க இங்கதான் வர வேண்டிய சூழல் இருக்கு, இங்கதான் இடமும் இருக்கு. அப்படித்தானே? கரெக்டா இருக்கு. குறிப்பா ஐஜேகே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல ஜான் பாண்டியன் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. கிருஷ்ணசாமி அவர்களை பத்தி எனக்கு அப்டேட் இல்ல. கார்கே. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.